பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சக்தி சிரச நிவாரண யாத்திரையிலிருந்து பொருட்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பு. நாடு பூராகவும் உள்ள 593 பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு குடும்பிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பஸ்களை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான எமது உறவுகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை அந்தந்த பகுதிகளை சென்றடைந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். 40 நாட்களாக மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று மீண்டும் கடற்றொழிலுக்கு திரும்ப உள்ளனர். இலங்கையில் உள்ள தமது படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் உள்ளிட்ட தமிழகத்தின் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஜூன் 24ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி இந்திய தலைநகர் புதுடெல்லியில் இலங்கை இந்திய அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் படகுகளை விடுவிப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. இரு நாட்டு மீனவர்களும் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் 2 நாடுகளினதும் அதிகாரிகள் மீண்டும் இலங்கையில் கூடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளனர். தொடர் வேலை நிறுத்தத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராமேஸ்வரத்தில் உள்ள எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நேற்று முன்தினம் வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மீனவர்கள் தீர்மானித்திருந்தனர். இலங்கையில் உள்ள 63 படகுகளையும் மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக விடுதலை பண்ணி தரணும்னு இன்றைக்கு கூட 40 நாள் நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் இருந்திருந்தோம். எங்களுடைய மீனவ தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய போராட்டத்தை விலக்கி வச்சுட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். எங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கின 29ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் இலங்கையில் உள்ள படகுகள்லாம் விடுதலை பண்ணி தருவாங்கன்னு நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஏமாற்றம் அளிச்சாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கொழும்புல நடத்துறதா சொல்லியிருக்காங்க. அந்த கொழும்புல நடத்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்தி எங்களுடைய பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை இன்னைக்கு தொடர்ச்சியாக சிறைப்பிடிப்பு இல்லாமையே இலங்கை மீனவர்களை இந்திய அரசாங்கம் சிறைப்பிடிக்காமையே இந்திய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் சிறைப்பிடிக்காமையே எங்க பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டு தரணும். அதே மாதிரி இன்னைக்கு மீன் பிடிக்க போறவங்களுக்கு இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கி அவங்க நல்லபடியாக மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் துரிதப்படுத்தணும்.